அமெரிக்காவில் இருந்து முட்டை போண்டா சாப்பிட குன்னூர் வந்த ராணுவ அதிகாரி. நாக்கில் ஒட்டிய டேஸ்டுக்காக 29 ஆண்டுகளுக்கு முன்பு முட்டை போண்டா கடை வைத்திருந்தவர்களை தேடி வந்து நெகிழ்ச்சி. அது 1996ஆம் ஆண்டு. குன்னூர் ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் பயின்றவர்கள் அகமது டேனியல் ஃபர்தீன், ரேஷ்பில் அகமது, சாம் அகமது ஒரே குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு குன்னூரில் இருந்து அமெரிக்கா சென்று விட்டனர். இதில் அகமது டேனியல் ஃபர்தீன் அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றி 2 முறை ஈராக்கில் நடந்த போரில் பங்கேற்று தற்போது கப்பல் படையில் பணி செய்து வருகிறார். இவர் தனது தாயார் மற்றும் சகோதர சகோதரிகளோடு கடந்த 15ஆம் தேதி குன்னூர் வருகை தந்தார்கள். அப்போது மலரும் நினைவாக ஸ்டேஷன் பணியில் இருந்து டியூஷன் சென்டருக்கு சிறு வயதில் சென்று வந்த போது குன்னூர் விபி தெருவில் ஒரு போண்டா கடை இருந்தது. அந்த கடையில் முட்டை போண்டா வாங்கி சாப்பிடுவதற்காக பேருந்து பணத்தை மிச்சப்படுத்தி நடந்தே வந்து அகமது டேனியல் ஃபர்தீன் முட்டை போண்டா சாப்பிடுவாராம். அமெரிக்கா சென்றதால் 29 ஆண்டுகளாக அந்த முட்டை போண்டா கடை நினைவில் நெகிழ்ச்சியாக தங்கி இருந்திருக்கிறது. அப்போது முட்டை போண்டா கடை வைத்திருந்தவர் தற்போது குன்னூர் வண்ணாரப்பேட்டை பகுதியில் நகர்மன்ற உறுப்பினராக இருக்கும் சாந்தா சந்திரன். அந்த கடை வியாபாரத்தை எல்லாம் 29 ஆண்டுகளுக்கு முன்பே முடித்துவிட்ட நிலையில் தற்போது அந்த அமெரிக்கர்கள் அவர்களை தேடி வீட்டிற்கே சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தற்போதும் அகமது டேனியல் ஃபர்தீன் எனக்கு ஒரு முட்டை போண்டா கிடைக்குமா என கேட்க சாந்தா அவர்கள் அவரது வீட்டில் அதே சுவையோடு முட்டை போண்டா பொரித்து கொடுத்தார். அதனை சாப்பிட்டு மகிழ்ந்த அந்த வெளிநாட்டினர் இந்தியா மீது தங்களுக்கு தனிப்பட்ட பிரியம் இருக்கிறது, தமிழர்களின் பண்பும் அரவணைப்பும் எங்களை நெகிழ வைக்கிறது என பெருமையாக கூறி சென்றனர்.